காரைக்கால் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரத்தில் பெண் அரசு நில சர்வேயர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணையில் கோவில் நில மோசடிக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே இவர்தான் என்பது தெரிய வந்திருக்கிறது. மெகா நில மோசடி விவகாரத்தில் அடுத்தடுத்து சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள் யார்? புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை மோசடி கும்பல் ஒன்று போலி ஆவணங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்தது அம்பலமாகியுள்ளது. துணை மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்து மற்றும் அரசு முத்திரை, ரப்பர் ஸ்டாம்ப் போன்றவைகள் தயாரித்து அரசு அதிகாரிகளின் கையெழுத்தையும் போலி ஆவணங்களில் இட்டு நிலங்களை விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நில மோசடியில் அரசு அதிகாரிகள் முதல் அரசியல்வாதிகள் வரை தலையீடு இருப்பதால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உத்தரவின் பேரில் விசாரணைகள் அனைத்தும் அவரது தலைமையிலான தனிப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டது. அவர்கள் நடத்திய விசாரணையில் ஜிப்மர் அரசு மருத்துவக் கல்லூரி எதிர்புறம் மற்றும் துணை மின் நிலையத்தை ஒட்டி அமைந்துள்ள கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றி போலி ஆவணங்கள் மூலம் விற்றிருப்பது தெரிய வந்தது. கோவில் நிலத்தை அரசு கையகப்படுத்தி அரசாணை வெளியிட்டுள்ளது என்று போலியான ஒரு அரசாணையை முதலில் சமூக வலைத்தளங்களில் மோசடி கும்பல் பரப்பிவிட்டுள்ளனர். அரசு கையகப்படுத்திய கோவில் நிலம் வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாகவும் மோசடி கும்பல் தகவல் பரப்பியுள்ளது. இந்த பொய்யான தகவல்களை பொதுமக்களை நம்ப வைத்து அதன் பின்னரே நிலங்களை விற்றிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலங்களை விற்பதற்கு இடைத்தரகராக செயல்பட்ட சிவராமன் என்ற நபர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. சிவராமனிடம் மேற்கொண்ட விசாரணையில் கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் என்ற நபர்தான் மேற்கண்ட மனைகளை விற்றிருப்பது தெரிய வந்தது. அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆனந்தை பிடிக்க முயன்றபோது அவர் தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் போலி ஆவணங்கள் தயார் செய்தது தொடர்பாக காரைக்கால் நகராட்சியில் பணிபுரியும் அரசு நில சர்வேயர் ரேணுகா தேவி என்பவரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். ரேணுகா தேவியிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கோவில் நில மோசடியில் ஆரம்பத்தில் திட்டம் போட்டு கொடுத்ததே இவர்தான் என்பது தெரிய வந்துள்ளது. இதற்காக பல லட்சங்களை பெற்றுள்ளார் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் போலி ஆவணங்கள் தயார் செய்ததில் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் முக்கிய புள்ளிகளுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருப்பதும் அதற்காக லட்சக்கணக்கில் பணம் கைமாறி இருப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பெரும் புள்ளிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என சுமார் 21 பேர் மீது போலீசாரின் விசாரணை வளையம் விரிவடைந்துள்ளது. இதனிடையே நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அரசு நில சர்வேயர் ரேணுகா தேவியை சார்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் ஆனந்தன் மற்றும் ரேணுகா தேவியிடம் இருந்து விலை உயர்ந்த சொகுசு கார்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தற்போது தலைமறைவாக இருக்கும் ஆனந்த் கைதானால் இந்த கோவில் நில மோசடி விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் குறித்த முழு விவரமும் வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.